என் பேர் பழனியப்பன். நான் வந்து இங்கே அமெரிக்காவில் இருக்கேன். எனக்கு வந்து சிவ கணேஷ் ஐயாவுடைய இந்த ப்ரோக்ராம் பற்றி தெரிய வந்துச்சு. முதல்ல வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பழனியப்பன் அப்படின்னாங்க. நான் வந்து சரி கொஞ்சம் யோசித்தேன், இது வந்து நம்மளால் முடியுமா? ஏன்னா இது வந்து டயட்டிங் ப்ரோக்ராம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டயட்டிங் ப்ரோக்ராம் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது எஃபெக்ட் இல்லை, அதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி ஆயிடுவீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம ஐயாவுக்கு வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு ஐயாவுக்கு ஒரு ஃபோன் போட்டேன். அப்புறம் ஐயா கிளியராக சொல்லிட்டாங்க, இது வந்து நீங்கள் எப்போ ரெடியாக இருக்கீங்களோ அப்போ நம்ம பண்ணலான்ட்டாங்க. சரி நான் அப்புறம் என்ன நினச்சேன், சரி இது வந்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, நல்ல விஷயத்தை எப்பவும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சரின்னு ட்ரை பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஐயா கிளியராக சொல்லிட்டாங்க, அதாவது 100% நீங்கள் இதில் நம்பிக்கை இருந்தால் தான் இதை நீங்கள் செய்யணும், அது நீங்கள் உங்களுடைய சிந்தனை இந்த ப்ரோக்ராமில் இருக்கணும், வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. நான் உடனே யோசித்தேன், சரி அப்படியா இருந்தால் நம்ம சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஒரு 21 டேஸ் தானே, நம்ம வந்து இது வந்து ஐயாவுக்கு டெடிகேட் பண்ணுவோம், நமக்கு என்ன வருதுன்றதை நம்ம பார்ப்போம்னு ஐ டிசைடட். அப்புறம் ஸ்லோவாக ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஐயா என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய ஆழ் மனசில் உள்ள இந்த சாப்பாடை பற்றி உள்ள எண்ணங்களை மாற்றிடுறாங்க. அதாவது நம்ம வந்து இப்போ டெய்லி சாப்பிட்றது, இந்த காஃபி குடிக்கிறது, இந்த நடுவில் இந்த நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு எவ்வளவு பாதிப்பு தருதுன்றத ஐயா வந்து கிளியராக நம்ம புரிகிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஓவர் டைம் வந்து இது ஸ்லோவாக வந்து மத்தியானம் சாப்பாடு, நைட்டு ஃப்ரூட்ஸு அப்படின்னு கொண்டு போய் ஒரு நாளைக்கு வெறும் தண்ணியிலே விட்டு இந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஐயாவுடைய கைடன்ஸில் இட் ஹேப்பன் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளால் அது பண்ண முடிஞ்சுதான்றது எனக்கு, அதுவும் என்னுடைய நிலை, சக்தி நிலை ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. சாப்பிடாத அன்னைக்கு கூட எனக்கு என்னால் வந்து மீட்டிங் அட்டன் பண்ண முடிஞ்சுது, என்னால் வந்து ஒரு 10 பேரை ஃபோனில் பேச முடிஞ்சுது, தைரியமாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போக முடிஞ்சுது. அதான் நினச்சேன், நம்மலாம் நம்ம மனசில் வந்து இந்த சாப்பாடை பற்றி ஒரு தப்பான எண்ணங்களை வளர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றது கிளியராக அப்போ வந்து ஐயாவுடைய அந்த அந்த அவங்களுடைய அந்த டீச்சிங்ஸில் கிளியராக புரிஞ்சுது. இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ரோக்ராமை நம்ம யூடியூப் வழியாவோ இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே அது வழியாவோ செய்யவே முடியாது. ஏன்னா இது ஒரு குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற சந்தேகம் ஐயாவை காண்டாக்ட் பண்ணி, ஐயா இஸ் ஆல்வேஸ் அவைலபிள், நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா இஸ் அவைலபிள் அண்ட் உங்களுக்கு கிளியராக வந்து என்ன பண்ணுறதுன்றது சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அது இல்லாமல் யூ கேனாட் டூ இட், இந்த ப்ரோக்ராம் பண்ணவே முடியாது. அதனால் இது வந்து நீங்கள் வந்து அவருடைய 100% பிலீஃபோடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணிடலாம். இதில் யோகா பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க, மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து உங்கள் உடலுக்கு நல்லது. இது 100% வந்து உடலுக்கு நல்லது. அதுவும் யோகா பயிற்சி எல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் மினிமமாக நீங்கள் யோகா பண்ணி மேக்ஸிமமாக எவ்வளோ பெனிஃபிட் பண்ணுறான்றதை சொல்லி கொடுத்துட்றாங்க. அதையும் நல்லா பண்ணுறாங்க. அண்டு முக்கியமாக சொல்லப்போனால் ஐயாவுடைய கைடன்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படி பண்ணி அப்படி பண்ணி நம்ம சரியாக வரல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி மாற்றி உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறாங்க. இதோட ரிசல்ட்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4-5 காஃபி குடிப்பேன் ஒரு நாளைக்கு. நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன். லேட் நைட் தான் வருவேன், வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன். இது வந்து அப்படியே மாறிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக மாறி இப்போ வந்து நான் வெறும் எதை சாப்பிட்றேனோ அதை யோசித்து தான் சாப்பிட்றேன். அதை வந்து அந்த டீப் தாட்டை வந்து ஐயா வந்து நம்ம மனசில் கொண்டு போய் விதைச்சிடுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மூச்சு பயிற்சி, அவங்களுடைய யோகா ரொம்ப வந்து எஃபெக்டிவ்.
அதை நம்ம வந்து 100% பிலீஃபோட ஃபாலோ பண்ணோன்னா அதோட எஃபெக்ட் தெரியும் நமக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் இதில் வந்து ஆம், ஆம், நமக்கு வந்து ஏற்ற சாப்பாடு வந்து ஃப்ரூட்ஸு, அதுக்கு உள்ள நாட்டு காய்கறிகள் நமக்கே புரிய வரும், கிளியராக புரிய வரும். அண்ட் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கூலில் இது சொல்லிக் கொடுக்கறதில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கறதில்ல, நம்முடைய உறவினர்கள், பேரண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாமே இது தெரியாது. அதனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு குரு மூலமாக கிடைக்கிறன்றது பெரிய ஒரு அனுகிரகம் நிறைய பேருக்கும். அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் கண்டினியூ. இது கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்கள். இதனால் நன்மையே விளையும். உங்களுடைய மனது மாறும், உடல் மாறும். கண்டிப்பாக இதுக்கு உங்கள் பெனிஃபிட் வாங்குவீங்க. ஜெய் குருதேவ்.